வணக்கம். நான் டிஎன்டி மீடியாவில் தில்லைநாயகம் பேசுகிறேன். என்னன்னா இன்றைக்கி என்ன நம்ம பார்க்கணுன்னா ஜீசஸை பற்றி பேசப்போம். ஜீசஸ் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இயேசு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, என்ன வேணாலும் சொல்லட்டும். ரைட். என்ன பிரச்சனைன்னா, அப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிறிஸ்டியன்ன்றதில் பெருமையை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து வைரமுத்து கூட ஒரு பாட்டில் இருப்பார், அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நினையவே அதிரூபன் தோன்றினானே அப்படின்னு சொல்ற மாதிரி. அகிலங்கள் நினையத்தான் அவர் உண்மையிலே அகிலங்கள் நினைவா தோன்றினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம சரி இவ்வளவு எல்லாரும் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாதர்லாம் ரொம்ப அன்பானவங்களாக தான் காட்டுவாங்க. ரொம்ப நமக்காக தான் அவர் வந்தார், தன்னுடைய உயிரை ஒப்பு கொடுத்தாரு அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. சரி, உண்மையிலே எப்படி இருக்குன்னு உள்ளவே பார்த்தா தான் தெரியுது அங்கே நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அந்த நான் படித்த முரண்பாடுல மக்கள்கிட்ட சொல்லலாம்னு பார்க்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல இந்த மத்தேயு அதிகாரம் 15 வரும். அதில் வந்து ஒரு கதை வருது. அது எப்படி கதை வருதுன்னா, ஒரு 2 பேர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த 2 மீன் பிடிக்கிறவன்ட்ட போய் என்ன சொல்றாரு, நீ வா, நான் உனக்கு மனுஷனை பிடிக்க கற்று தரேன் வா அப்படின்னு கூப்பிடுதாரு. அவனை கூப்பிட்டு போகிறான். ரைட், அவனும் வந்துடுறான். இவர் நம்மகிட்ட ஏதோ மனுஷனை பிடிக்க மீனை பிடிச்சி சுட்டுதீங்களா, மனுஷனை பிடிச்சி என்னச்சு, ரைட்டு ஏதோ அவர் ஏதோ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். மனுஷனை நம்ம கவரலாம், கட்சி தலைவர் மாதிரி நம்ம கட்சியில் ஆள் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ ஏதோ நம்ம தலைவர் கட்சி ஏதோ தொடங்க போகிறாரு போலன்னு சொல்லி அவங்க போகிறாங்க. போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ அப்படி பிரச்சாரம் பண்ணி ஒவ்வொரு இடமா அப்படி மூவ் பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு அம்மா வருது. கானானிய தேசத்து ஸ்திரீன்னு சொல்லி ஒரு அம்மா வருது. அந்த அம்மா என்ன சொல்லுது, ஐயா சாமி, என் மகளுக்கு கொஞ்சம் பிசாசு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து கூப்பிடுது. இவர் என்ன பண்ணுறாரு, காது கேட்காத மாதிரி போகிறார். அவர் காது கேட்குது, கூட வர்ற சீடனுக்கு கேட்குது, அப்போ இவருக்கும் கேட்டுருக்குல்ல. ஆனால் இவர் கேட்காத மாதிரி போகிறார். அந்த அம்மா பின்னாடி கொஞ்சம் தள்ளி ஒரு 10-20 மீட்டர் தள்ளி ஓடி வருது. இவர் அந்த கூட ஏற்கனவே நம்ம கூட்டு வர பாருங்க 2 சீடன். அதில் ஒருத்தன் சொல்கிறான், ஐயா அந்த மாதிரி அந்த அம்மா உங்களை தேடி வருது, உங்களை கூப்பிடுது அப்படின்னோடனே இவர் சொல்கிறார், யார்கிட்ட, அந்த சீடன்கிட்ட சொல்கிறார், இங்கே பாரு, நான் வந்து காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் கூட்டத்தாருக்கோ குடும்பத்தாருக்கோ தான் நான் அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லங்க. இது அவர் சொன்னதா சொல்லியிருக்காங்க. இது நியாயமா? நான் ஒரு இஸ்ரவேல் குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு தான் வந்தேன்னு அவரே சொல்றாரு. அப்போ யாரு அவரு? நம்ம இந்த இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 வீட்டு சாமின்னு சொல்லி எழுதி போட்டிருப்பாங்க, 5 வீட்டு சாமின்னு சொல்லி. அப்போ அவரும் 5 வீட்டு சாமி தான். அந்த இஸ்ரேல் குடும்பம் எத்தனை குடும்பம்? 5 வீட்டு சாமியா, 6 வீட்டு சாமியா, 10 வீட்டு சாமியா? அந்த 10 வீட்டு சாமி தான் ஜீசஸ், இயேசு. ஆனால் இங்கே உள்ளவங்க என்னமோ அவர் அகிலத்துக்கே வந்தார், உலகத்துக்கே வந்தார்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது முதல்ல பொய். ரெண்டாவது, அந்த அம்மா வருது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுது, அந்த அம்மா விட மாட்டேங்குது. அந்த அம்மா ஓடி ஓடி வருது, கிட்ட வருது. கிட்ட வந்தோடனே அந்த அம்மா கிட்ட வந்து நேராக அவர்கிட்ட பேசுது, சாமி இந்த மாதிரி என் மகளுக்கு நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏசப்பா இவங்க நம்ம இப்போ அவர் பேர் ஜீசஸ், ரைட், இவங்க ஏசப்பான்னு சொல்கிறாங்களா. இந்த ஏசப்பா அந்த அம்மாட்ட என்ன சொல்கிறாரு, ஏமா பிள்ளைங்களுக்கு கொடுக்குற அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுக்க முடியுமா? நாய்க்குட்டின்னு போட்டிருக்காங்க, அது நாய்களுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. யார் நாய்? இஸ்ரேல் குடும்பத்துக்காரங்களுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்றாரு. அந்த இஸ்ரேல் குடும்பத்துக்கார பிள்ளைங்கள்லாம் அவர் பிள்ளைங்களாம். அந்த இஸ்ரேல் குடும்பத்து பிள்ளைங்கள் அல்லாத எல்லாருமே நாயா? இது ஒரு நல்ல சாமியா? இது ஒரு நல்ல மதமா? அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்ல, அதுக்கு அந்த அம்மா சொல்றதான் அதுல பெரிய பாயிண்ட். அந்த அம்மா என்ன சொல்லுது, இந்த எஜமானன் சாப்பிடும்போது, நாயின்னு சொன்ன உடனே இந்த எஜமானன் சாப்பிடும்போது அந்த எஜமானன் சாப்பிடும்போது எச்சி கீழே விடும் பாருங்க, அந்த எச்சி அந்த நாய்க்குட்டி புறக்கி திங்குங்களா, அப்படி நான் புறக்கி தின்னுக்கிடுறேன், பரவாயில்ல என்ன ஆசீர்வாதிங்கன்னு அது சொல்லுது. அதுக்கப்புறம் இவரு விசுவாசத்தை பாராட்டினேன் அப்படின்னு சொல்லி இவரு பண்ணார். இதுக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மாவை விசுவாசத்தை சோதிச்சாரு. சரி, அவருடைய விசுவாசத்தை அப்படி சோதிச்சார, அந்த 2 பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தானே அவனையும் அவன் விசுவாசத்தை சோதிக்கல. அப்ப அவனையும் சோதிச்சிருக்கணும்ல நீ, ஏன்னா அவன் இஸ்ரேலுடைய பிள்ளை, இவன் இஸ்ரேல் பிள்ளை கிடையாது. அதான அர்த்தம். கானானிய தேசங்கிறது அவர் கண்ணில் பட்ட பொம்பளை, அதுலேயே அவளை கண்ணில் பட்ட இன்னொரு சமுதாயம், அந்த சமுதாயத்தையே நாயின்னு சொல்றாரு. நம்ம கடல் தாண்டி எங்கேயோ கண்டம் தாண்டி கிடக்குறோம், நம்மளை எப்படி அவர் வந்து ஏற்றுடுவார்? இப்போ
நம்மளும் அந்த மாதிரி பொறுக்கி திங்கிறது அவரு அந்த இஸ்ரேல்காரன் திங்கிற மிச்ச மீதியை திங்கிறதுக்கு சம்மதப்பட்டு நம்மளும் நாய் மாதிரி போனால் அந்த மதத்தில் சேரலாம். அப்போ அந்த மதத்தில் சேரல என்ன சுயமரியாதை இருக்கு? ஐயோ, யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலைன மாதிரி யோக்கியனுக்கு ஏசுகிட்ட என்ன வேலை? மானஸ்தனுக்கு மானம் இல்லை, மான உணர்ச்சி எங்க, சுயமரியாதை எங்க இருக்கு? கிறிஸ்தவனா மாறணும்னா சுயமரியாதை வித்துட்டு தான் போகணும். அதான் அவர் தெளிவா சொல்றாரு, நான் உனக்கு வரலடாங்காரு, நான் அவங்க தான் வந்தேன்னு சொல்றாரு. முதல்ல ஒண்ணு புரியணும், எல்லா கூட்டமும் அவனுக்கு தான் சாமியை கற்பிப்பான். அப்படி கற்பிக்கப்பட்ட சாமி தான் யூதனுக்காக கற்பிக்கப்பட்ட சாமி அது. அதை நம்ம முட்டாள்தனம் போய் நின்று என்னையும் காப்பாத்துங்க ஏசாப்பா, என்னையும் காப்பாத்துங்க ஏசாப்பான்னா அவன் தான் திருத்தமா சொல்லியிருக்கானே. அதை படிக்க முன்னாடியே உள்ளே போயிட வேண்டியது, அதுக்கப்புறம் வெளியே வர முடியாது. அதான் அந்த நாட்டில் நடக்குது. இந்த பதிவு இதுமாரி போறவங்களா யோசிச்சு போங்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் அதிலே பாருங்க, சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை செழிப்பாக்குவேன். சகல ஜனங்கள் யாரு? சகல ஜனங்கள் யாரு? சகல ஜன ஒரு சாமி அந்த மற்ற குடும்பத்தை விட உன் குடும்பத்தை நான் நல்லா வச்சிருப்பேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு. அது சாமியோட குணமா? அது நல்ல கேரக்டர், நல்ல குணமா? அது இவரா அகிலங்களுக்கு காப்பாற்ற போறாரு. அதுக்கப்புறம் நான் இவர் நீங்க அந்த ஊருக்கு போங்க, கர்த்தர் சொல்லுவார் பைபிள்ல, அந்த ஊருக்கு போங்க, நான் அந்த ஊர்ல நீங்க அவங்க நிறைய பேர் இருக்கான்னு பயப்படாங்க, நான் நீங்க அவங்கள ஜெயிச்சிருவீங்க, நான் அவங்கள பட்டைய கருக்கினால் வெட்டுவேன் அப்படின்லாம் சொல்லுவார். இதெல்லாம் எப்படி? ஆதாம் ஏவா மனுஷனை உலகத்தையே படைச்சது நீங்க தான் அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி நீங்க சகல ஜனங்களை விட நான் ஒன்னும் செழிப்போன்னு யாரை பார்த்து சொல்றீங்க? அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கூட வருது. இப்போ இவர் ஆதாம் ஏவாளை படைச்சாரு, ஆதாம் ஏவாளை படைச்சாருன்னு சொல்றாங்க. ஆதாமுக்கு 2 பிள்ளைங்காங்க. 2 பிள்ளையில 2 பிள்ளை, நிறைய பிள்ளைங்க பார்த்துருக்கலாம், சொல்லப்பட்டது 2 பிள்ளை, ரைட்டு. 2 பிள்ளையில ஒரு பையனை கொண்டுடுறான். ஆவேல் காயின் 2 பேர்ல ஆவேலோ காயினோ ஒருத்தர் கொலை பண்ணிடுறாங்க, ரைட்டு. உடனே கடவுள் வந்துடுறாரு. அவருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவருக்கு தெரிஞ்சுட்டே கேட்காரு போல, டேய் எங்கடா அவனை எங்கன்னு கேட்காரு. அவனுக்கு நான் காவலாளியாங்க. உடனே இல்லடா அவன் ரத்தம் என்னை கூப்பிடுது, நீ கொலை பண்ணிட்டேன்னு அவருக்கு தெரியுதே சொல்றாரு, ரைட்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சாபம் போடுறாரு. உடனே அவங்க விமோசனம் கேட்கான், அதுக்கு விமோசனம் கொடுக்குறாரு. உடனே அடுத்த வரி அவன் அங்கிருந்து கிளம்பி நேராக நோத் நகருக்கு கிழக்காக நோத் நகர் நோக்கி புறப்பட்டான்னு வருது. அங்க ஒரு சிட்டியே இருக்கு, நோத்துங்கிற ஒரு ஊர் இருக்குன்னு சொல்ல வராங்க. அப்போ அந்த சிட்டியை படைச்சது யாரு? அந்த மக்களை படைச்சது யாரு? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? யூதர்களை மட்டும்தான் அவர் கடவுள். அவர் யூத மதத்தில் உள்ளவர் தான் அவர். யூதர்களுக்காகத்தான் அந்த சொல்லப்பட்ட கதை. யூதர்கள் உள்ளவன் தான் ஆதாம். யூதர்கள் எல்லாமே அந்த யூதர்கள் பிரச்சனை தான். நம்ம இது கிறிஸ்துவத்துக்கும் நமக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. ஆக்சுவலாக அவர் விரும்பவும் இல்லை, அவர் நம்மளை நாயின்னு தான் சொல்றாருங்கிறதா என்னுடைய தாழ்மையான கருத்து. நாயின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் நக்கி தான் பிழைப்பேன், நக்கி பிழைக்க நான் சம்மதம்னு சொன்னா நாம கிறிஸ்தவனா மாறலாம், கிறிஸ்தவனா போகலாம்.